இனிய ஓகே. காலை உற்சாக வணக்கம் செல்வி நித்யானந்தர்களே வாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் மாணி, உற்சாக வணக்கம் அன்பு உறவுகளே. இன்று கேள்விக்கணை வாரம் 547 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். வழமை போல உங்களிடம் கேள்விகள் வருகின்றது. 3 மறுமொழி இருக்கின்றது. 12 செகண்டுகள் முதல் வரும் கேள்விகளுக்கு, இறுதியாக வரும் 5 கேள்விகளுக்கு 6 கேள்விகளுக்கு உங்களிடம் 10 செகண்டுகள் தான் இருக்கிறது. அதனால நீங்கள் வேகம் விவேகமாக இறுதி கேள்விகளை கொஞ்சம் அவதானமாக செய்யுங்கள். ஒரு தடவை நீங்கள் பதிலை யோசித்து போட்டீர்கள்னா உங்களுக்கு அது இலகுவாக இருக்கும். பிறகு நீங்கள் முதல் தரம் பிழைச்சிட்டதோ அப்படி என்று 2ஆம் தரம் நினைக்கும் பொழுது அந்த கேள்வி உங்களுக்கு சில நேரங்களில் டைம் போதாமையால் இருக்கும். உங்களது புள்ளிகளை மாற்றுவதற்காகத்தான் அப்படி செய்திருக்கிறேன். 10 செகண்டுக்குள்ள என்னன்னு யோசிச்சு போடுறது. அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நான் கேள்விகளை வாசிக்கிறேன். அதனால வணக்கம், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். 2 எழுத்துல ஒரு புலி என்று வந்தா டக்கண்டு 3 சொல்லி பார்த்துட்டு போடலாம். நீங்க பெரிய எழுத்துல வந்தனா கேள்விய வாசிக்க பதில் போயிடும். அப்ப நான் அடுத்த முறைக்கு புலி எலி வேற ஒன்று போட்டு வரேன். சில இதற்கு வாய்ச்சி ஒன்றுக்க தக்கண்டு பதில் இல்லை போயிட்டு. பாத்தீங்களே, இப்ப நீங்க சொன்ன போல 3 ரைமிங்குக்கே அதே வரையில புலி எலி வந்தா என்ன வரும்? அந்த லீக்கு சளிதான் போடப்படும். அதுவும் லீ பாடுபடும். புலி எலி இல்ல வாணி, இப்ப எல்லாருக்கும் சளிதான் பிடிச்சிருக்கு. பலி புலி எலி பலி பலி புலி களி. அது பலி வராது, பள்ளியதான் போடும். வெளி வெளி அதுவும் வராது. அது அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். அப்ப இப்படி போடுங்க செல்வியண்டி, பலி பலி வலி. பலி சொல்றாங்க சரிதானே? 3 சொல்றேன், நான் வேற சொல்றேன். புரிய விட்டுட்டு பலி பலி வலி. கேள்விதான் பிரச்சனை. பெருசிய கேள்வி எழுதிய வாய்ச்சோன்றது அதுதான் பிரச்சனை. அதோட செல்வியண்டி நாங்களே கேள்வி தர, நீங்க போட்டிக்கிறா கொஞ்சம் நேரத்தை தந்துட்டு அப்புறம் நீங்க அப்படியே போட்ட உடனே 10 செகண்டுக்கு அப்படியே அமர்த்தக்கூடியதான் இருக்கலாம். இல்லையா? அவ வாசிக்க செகண்ட்கள் போய் கொண்டிருக்குதானே வாசிக்கிறதே பெரியசண்டா கொஞ்ச நேரம் அங்கதான் ரிச் இருக்குது. அல்லது நீங்கள் வாரதுல வாசி போட்டு போடுறேன்டா நான் 25-30 செகண்ட் பதில பிறகு போடுங்க. முதல் கேள்வியை போட்டுட்டு அது வாசிச்சு முடிகிற ஒரு இது வரைக்கும் டக்குன்னு அதுக்கப்புறம் பதில போட்டு 5 சுழறுதே. அப்படியும் செய்து பார்க்கலாம். ஒரு பெரிய ஒன்று செய்து பார்க்க வாய்ப்பா இப்படியே நீங்கள் அங்கால இருக்க உள்ளதையும் கூடப்பா விடுங்க. இல்ல சில நிகழ்ச்சியில அப்படித்தான் வருது. அதான் சொல்றேன். ஒரு இத போட்டு பார்க்கலாம் தான். சரி, ஒன்றுக்கு செய்து பார்க்கிறேன் அப்படி என்று சொன்னால் என்னென்றால் சில பேருக்கு செல்வி நித்யானந்தன் என்னென்றால் அந்த குயிக்க செய்ய முடியாது. இப்ப சரோஜினியக்காக எல்லாம் கை நடக்கும். அப்ப கடை 2 போகாது. நேரம் போகும், நேரத்தை கூட்டி போடணும். அது கடைசிக்கு கூட்டி போட முடியாது. கூட்டி போட்டால் அது உங்களது புள்ளிகள் எல்லாம் மாறப்படுறதுக்கான சான்ஸ் இல்லை. எல்லாரும் பெறவணும்னு தானே எனது விருப்பம். அப்படி செய்யறான். நான் வேகமாக கேள்வியை வாசிக்கிறேன் அந்த அளவுக்கு பார்க்க. ஆனால் இப்ப ஜேமல சொன்ன போல நான் ஒன்றுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் எனக்கு அது தெரியவில்லை. எதுக்கும் மன்னிப்போட செல்வியக்கா. அப்ப வெல்வதியார் இதெல்லாம் இணையலாது. ஏன் இல்ல கேக்குறேன், நீங்க வாயால கேட்டு நிக்கிறபடியா இடையில போன் வந்துட்டு இருக்கு. அப்ப நான் கவனிக்கல. அதுதான் இல்ல உனையே சொல்லி 9 பேர் இணைஞ்சிருக்கிறார்கள். முதலாவதாக இருக்கிற இதுக்கு இணையுங்களா தயவு செய்து. நான் அதை சொல்ல மறந்து போனேன். நேற்று இரவு போடும் பொழுது ஆகாஷ் லைட் ஓபன் பண்ணவில்லை. முதலாவதாக இருப்பதை இணையுங்கள். முதலாவதாக இருப்பதில் இணையுங்கள். இப்பொழுது நகுலா சிவநாதன் அவர்கள், சரோஜினி அக்கா, லோஜினி, நகுலாவதி தில்லைத்தேவன், பத்மினி, ஏக்கா, மற்றது ராஜினி எல்போன்ஸ், இன்னும் ஒருவர் இணைஞ்சிருக்கிறார். எனக்கு அது கத்தரிப்பில் அவர் கத்தரிப்பில் வந்திருக்கிறார்.
எனக்கு வாணி வாணி என்று சொல்லி சொல்லி கலைவாணி வராது. ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் வாணி. இப்படியா நீங்க நிற்க, நான் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கிறேன். சரியா? ஆனா உங்களுக்கு கேள்வி ஓபன் பண்ணப்பட்டு போடுமே. அதுதான் அது வராது, அப்படி செய்யலாம். நீங்க பேரெல்லாம் பதிஞ்சிட்டீங்களா? எனக்கு பேர் பதியவே வருகிறது இல்ல. முதலாவதுக்கு பதியுங்கோ. முதலாவதில் இருக்கிறது அப்படிதான் நீங்க எல்லாம் கேள்விகள் எல்லாம் தெரிய வர இந்த பக்கம் இப்ப செய்யலாம் உடனே. இந்த பக்கம் துறக்குது இல்ல, என்னன்னு தெரியல. பாப்போம். கேள்வி எல்லாம் முடிச்சா நானும் முதலாவதுதான் பதிஞ்சிருக்கிறேன். என்னுடைய பேர் நீங்க சொல்லல. ஆனா உங்களுக்கு வெயிட்டிங் வந்தால் பிரச்சனை இல்லை. எனக்கு முதலாவது இருக்குது. முதலாவது இல்ல பதியுங்கோ தயவு செய்தா. உங்களுடைய இரண்டு இது பதிஞ்சு இருக்கிறது. அது இரண்டாவதாக கடைசியாக முதலாவதாக நேற்று பதிஞ்சிருந்த இடத்தில் பதிஞ்சிடாதீர்கள். அது ஓபன் பண்ணப்பட மாட்டேன்றது. அதனால உங்களுக்கு செல்வியன்னிக்கு மேல வெல்வது ஜாரன் நினைக்கிறேன். இன்னும் பதிஞ்சிருக்கு போல வேற யாக்கல் இது அப்படியே அதே அவ ஒன் பண்ணி விட்டுன முதலாவதுண்டா செல்வியன்னிய பார்த்து பதியுங்கோ. அப்ப கேள்விக்கணை 547 என்று இருக்கிறது. அதில் முதலாவதாக இருப்பதில் பதிஞ்சு கொள்ளுங்கள். நான் தம்பிட்ட பகுதி 1 போட்டு விட சொல்லி போட்டு முகங்கழுவ போனேன். அவர் அப்படியே அமர்த்தி விட்டுட்டேன். ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ஓபன் பண்ண இல்லை. என்னது புள்ளடியாக ஸ்விட்ச் ஓபன் பண்ண மாட்டேன். சரி, இப்பொழுது 10:35 விட்டது. இப்பொழுது மற்றவர்கள் உங்களுக்கு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு பிளே பண்றதுக்கு அதுல வெயிட்டிங் என்று வந்திருக்கும். அப்படி வந்திருந்தால் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கான கேள்விக்கு நீங்கள் பதிவுகள் பதிகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனக்கு 9 பேர் தான் காட்டுகிறது. அப்படி வந்தால் நீங்கள் விளையாடலாம். அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. வாணி, நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்துக் கொள்வோம். நான் இதை ஷேர் பண்றேன். வணக்கம் அன்புறவர்களே, மீண்டும் காலை வணக்கம் அனைவருக்கும். இன்று கேள்விக்கணை வாரம் 547 இணைந்திருக்கிறீர்கள். வேகம் விவேகமாக நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். கேட்டுக்கொண்டு இருக்கும் அன்புறவுகள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். புதிய பழைய நேர்கள் என்று எந்தவித பாகுபாடும் கிடையாது. எல்லோரும் அறிந்து கொள்வதுதான். உங்கள் மூலமாக நானும் பல கேள்விகளை இதில் நானும் பங்கு பெற்றுவதனால், நானும் பல தேடல்களில் இணைந்து கொள்வதனால் எனக்கும் அறியக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதனாலே நீங்கள் சரி பிழைக்கு நாங்கள் கேள்விகளை தயாரிக்கும் பொழுது தவறுகள் வர்றதுண்டு. அப்படி வந்திருந்தால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் சுட்டி காட்டுங்கள். கடந்த வாரம் ஒரு கேள்விக்கான ஒரு திருக்குறளின் இது பிழையாக அமர்த்தப்பட்டு விட்டது. சரியான பதிலுக்கு பதிவாக இன்று திருத்தமாக அந்த கேள்வி உங்களுக்கு அது கொஞ்சம் புள்ளிகள் அதிகமாக அந்த கேள்வி மீண்டும் வருகின்றது. நீங்கள் அதை பார்த்து இடைக்குள் தான் வரும். அதனாலே நீங்க பார்த்து அவதானமாக செய்வீர்கள். இப்பொழுது மீண்டும் அனைவருக்குமே சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களுடன் உங்களுக்கான முதலாவது கேள்வி ஆரம்பமாக இருக்கின்றது. தயவு செய்து ஜாத்திய விட்ட சத்தம் எனக்கு காதுகள் வருகிறது. மியூட்டுகளை நிப்பாட்டி போட்டு நீங்கள் கேள்விகளை செய்து கொள்ளும். கவிஞர் கண்ணதாசன் பாடல் எழுதிய கடைசி படம் எது? முதல் ஆசை, 3ஆம் முறை, முப்பெரும் தேவியர். 3ஆம் முறை என்பது சரியான பதில். எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார்? கன்பூசியர், மௌலானா அபுல் கலாம், ஆசாத் முகமது அலி. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பவர்தான். உலகிலேயே துணியில் செய்யப்படும்
அந்த செய்தித்தாள் வெளியிடும் நாடு. அசிசியா, சைபீரியா, ஸ்பெயின். ஸ்பெயின் என்பது சரியான பதில். 4வது, காந்தி உருவம் பதித்த அஞ்சல் அட்டையை முதலில் வெளியிட்ட நாடு எது? இங்கிலாந்து, போலந்து, தாய்லாந்து. போலந்து என்பது சரியான பதில். உருளைக்கிழங்கின் தாயகம் இது. பெரு, இந்தியா, மேற்கு வங்காளம். பெரு என்பது சரியான பதில். மனிதன் உயிரிழந்த பின்பும் அவனது கண் எவ்வளவு நேரம் வாழும்? 20 நிமிடம், 31 நிமிடம், 35 நிமிடம். 31 நிமிடம் என்பது பழமொழி. பூ மலர்த்து கெட்டது, மிகுதியை நீங்கள் முடித்துக் கொள்ளுங்கள். கொண்டதே கோலம், தோப்பாகாது, வாய் விரிந்து கெட்டது. வாய் விரிந்து கெட்டது. வைத்தால் பிள்ளையார், வலித்து எடுத்தால் சாணி, உமிழ்ந்து விடுவது போல எண்ணெய் துணிக. வைத்தால் பிள்ளையார், வலித்து எறிந்தால் சாணி. கொல்லைக்கு பள்ளி, நாக்கு பலருக்கு பிறந்தது, ஆகாததுமாகும், குடிக்கு சகுனி. கொல்லைக்கு பள்ளி, குடிக்கு சகுனி. நாய்க்கு வேலை இல்லை, ஆறப் பொறுப்பதில்லை, நிற்க நேரமும் இல்லை, கனிந்த சொல்லே நன்மை. நாய்க்கு வேலை இல்லை, நிற்க நேரமும் இல்லை. மலர், லோகினி, நகுலவதி, பத்மினி, யாக்கா, கலைவாணி, சதவியக்கா, ராதிகா, நகுலா, நேவிசக்கா. ஓகே, 11வது கேள்வி. காலம் செய்கிறது. வெள்ளிக்கு எதிர்போகாது, ஞானம் செய்யாது, சூலம் பெரியதன்று, குலம் பெரியதன்று. ஓ, இந்த கண்ணுக்கே எனக்கு கஷ்டமே. காலம் செய்கிறது, ஞானம் செய்யாது. 12வது, எந்த இடம் குழந்தைகளுக்கு பல அனுபவங்களை தரவல்லது? காடு, பள்ளி, வீடு. வீடு என்பது சரியான பதில். மரத்திலிருந்து ஆப்பிள் தானாக விழுவதற்கான காரணமான விசை எந்த விசை? ஒரு மரத்தில் தொடா விசை, அளவு இயக்கம், வெப்பநிலை. அது தொடா விசையில தான் அது மரத்திலிருந்து அது விழுகிறதுக்கான காரணம். முதலில் ஒருவரின் உடலில் இருந்து அது இந்த கோட்டுக்கு நேருக்கு எனக்கு அது சிவப்பில் வந்து விழுந்து இருக்கிறது.
பண்ணா நிக்குது. சரி, கேள்வி வாசிக்க முடியாட்டி நீங்கள் அந்த உங்களுக்கு வாசிக்க முடியுது என்றால் கேள்வியை வாசி பாருங்கள். திருக்கோவிலூர் பகுதியை ஆண்ட மன்னர் காரி ஓரி பாரி. காரி என்பது சரியான பதில். அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்வதில் முன்னணியில் உள்ள நாடு மெக்சிகோ, பிரான்ஸ், அமெரிக்கா. அமெரிக்கா என்பது சரியான பதில். பதினேழாவது, சிறுபாடு என்னும் சிறு சேமிப்பு பெண்களிடையே காணப்பட்ட காலம் இது. சோழர் காலம், சேரர் காலம், பாண்டியர் காலம். சோழர் காலம் என்பது சரியான பதில். கந்தம், இப்பொழுது உங்களுக்கான சரியான தமிழ் பதங்கள் வருகிறது பாருங்கள். கருணை, மறுப்பு, அறிவுரை. கந்தம், கருணை என்பதற்கான ஒரு சொல்லும் கந்தம். ஆரம், மாலை, முத்து, கைப்பட்டு. 2 பதில்கள் சரியானது. ஆரம் என்பது மாலைக்கும் சரி, முத்துவும் சரி. முத்து வந்து யாரும் போடல. 20வது, அம்பரம். அம்பரம் அல்ல, அம்பரம். கூரை, பண்பாடு, கடல். கோடை காலங்களை நினைத்து பாருங்கள். கடல் என்பது அம்பரம் என்பதற்கான ஒரு சொல்லு. வியாக்கா, லோகினி, ராஜினி, பத்மினி, கலைவாணி, மோகன், ஏமல. முதலாவது நின்றவர் இப்ப 6வது இடத்துக்கு வந்துட்டீங்க. 21, சுடர். கனலி, சினவல், அச்சம். நெருப்பு, தீ எல்லாமே அதற்குள் அடங்கும். கனலி என்றாலும் சுடர், கனல், கனலி ரெண்டும் சரியானது. 22, திருக்குறளுக்கு உரை எழுதிய உரிய ஆசிரியர்கள் எத்தனை பேர்? 10, 11, 12. 10 பேர் தான் உரைய எழுதியிருக்கிறார்கள். திருவள்ளுவரின் வேறு அவருடைய பெயர்கள் எத்தனை பெயர்கள் இருக்கின்றன? ஏற்கனவே வந்த கேள்விதான். 7, 8, 9. எட்டு. காப்பியங்கள். இது குண்டலகேசி. பாருங்கள், குண்டலகேசி. இதை எழுதியவர் நாதகுத்தனார், திருத்தக்கதேவர், கோலாமொழி தேவர். குண்டலகேசி. நாதகுந்தனார் தான் குண்டலகேசியை எழுதியவர். காண்டங்கள் மொத்தம் 3 என்றால் காரைகள் மொத்தம் எத்தனை? இதுவும் வந்திருந்த கேள்வி. 20, 30, 40. காண்டங்கள் மொத்தம் 3 என்றால் 3 என்றால்
காதைகள் காதைகள் மொத்தம் 30. நாலடியார் என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது. நாலடியார் என்ற நூலை கேடி லியப்பர் ஜிஜு போப் தாய்மானவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஜிஜு போப் என்பவர் தான் நாலடியாரையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். சடகோ என்பவர் எந்த நாட்டு சிறுமி? சடகோ பெயரை பாருங்கள். சடகோ சீனா, ஜப்பான், கொரியா. ஜப்பான் நாட்டு சிறுமி. 28வது கேள்வி. தேக்கு மரமும் சந்தன மரமும் எவ்வகை காடுகளில் அதிகமாக காணப்படுகின்றது? அயன மண்டல பசுமை மாறா காடுகளா, சதுப்பு நில காடா, சயன மண்டல அகன்ற இல காடுகளிலா? தேக்கு மரமும் சந்தன மரமும் இரண்டும் சேர்ந்து அதிகமாக காணப்படுகிறது அயன மண்டல பசுமை மாறா காடுகளில் தான் அதிகமாக காணப்படும். 29. காற்று மூலம் பரவும் தாவர நோயின் பெயர் என்ன? காற்று மூலம் பரவும் தாவர நோய். கோதுமை துருநோய் அல்லது டிக்கா நோய், நெல் பாக்டீரியா வாடல் நோய். அது முதலாவது, இரண்டாவது அது டிக்கா நோய், அதிலும் இதுல வந்திருக்கிறது. கோதுமை துருநோய் தான் அந்த தாவர நோயில் பாதிக்கப்படுவது. தட்டாம்பூச்சிகளின் கண்களில் உள்ள லென்ஸ்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 25,000, 30,000, 35,000. வணக்கம் செல்வி அக்கா. இணைய முடியவில்லை, மன்னிக்கவும். ஓ, ஏன் இணையலாதா? இல்ல, டெர்மினல் வெளியில வந்தா அப்புறம் திருப்பி போய் கொண்டிருக்கிறேன். மன்னிக்கவும், இணைகிறேன். ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. 30,000 என்பது சரியான பதில். ஏக்கா, லோஜினி, ஏமலர், நேவிஸ் அக்கா. இப்பொழுது மாற்றங்கள் மாறுகிறது. சரோஜினி அக்கா, பத்மினி. அடுத்து 31. புறாவில் எண்ணெய் சுரப்பிகள் காணப்படும் பகுதி எந்த பகுதியில் அதிகமாக எண்ணெய் சுரப்பிகள் காணப்படும்? தலையிலையா, கழுத்திலையா, வாடிலையா? புறாவில வால் என்பது சரியான பதில். எந்த முறையில் இணையத்தின் வழியே கல்வி கற்பதற்கு சான்றிதழ்களை பெற முடியும்? பாருங்க. இ ஷாப்பிங் அல்லது இ லேர்னிங் அல்லது இ பேங்கிங். இணையத்தின் வழி கல்வி கற்பது இ லேர்னிங் தான். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எனக்கு அது எடுத்து செல்லும் செல்லின் உறுப்பு உட்கரு, கணியங்கள் அல்லது சைட்டோபினாசியம். அடுத்த தலைமுறைக்கு அது இது எடுத்து செல்வது சைட்டோபினாசியம். 34. நேரடி மக்களாட்சி பழங்காலத்தில் எந்த நாட்டில் அந்த முறையிலே இருந்திருக்கிறது? சர்டினியா அல்லது கிரீஸ் அல்லது இத்தாலி? சர்டினியா, கிரீஸ், இத்தாலி. நேரடி மக்களாட்சி அது கிரீஸில் தான் அப்படி இருந்தது. 2019ஆம் ஆண்டில் உலக கோப்பை கிரிக்கெட் நடைபெற்ற இத்தனை குத்துப்படை. இங்கிலாந்து, இலங்கை, ஆஸ்திரேலியா. அன்னிப்புடன் இது இத்தனை அது உள்ள வராம கூட தவறு விட்டுட்டது. இங்கிலாந்து என்பது சரியான பதில். மட்டப்பந்து விளையாட்டில் 2 முறை 2020 இடையில அதுல முதல் வென்ற அணி எது?
மட்டப்பந்த விளையாட்டில் 2 முறை வென்றது ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், மேற்கிந்திய தீவுகள். அது மேற்கிந்திய தீவுகள். வெஸ்ட் இண்டீஸ் தான் அது சரியானது. தேனீக்களால் பார்க்க இயலாத அந்த வண்ணம் அல்லது கலர் அதே இது. தேனீக்களால் பார்க்க இயலாதது சிவப்பு, வெள்ளை, பச்சை. அது சிவப்பு என்பது சரியான பதில். ரவீந்திரநாத தாகூரின் முதல் கவிதை புத்தகத்தின் பெயர் என்ன? மாலை சோலைகள், மாலை பாடல்கள், காவியம் ஒன்று. மாலை சோலைகள், மாலை பாடல்கள், காவியம் ஒன்று. தாகூரின் முதல் கவிதை புத்தகத்தின் பெயர் மாலை பாடல்கள் என்பது சரியான பதில். செட்டி என்னும் உண்ணி வகை பூச்சிக்கடியால் பரவும் நோய் இது? ஆந்தராக்ஸ், யானைக்கால் நோய், தூக்க நோய். அது தூக்க நோய்தான், அந்த உண்ணியால பரவுறது. இது கடந்த வாரத்தின் திருத்தம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவம். தெய்வத்துள் என்பது சரியான பதில். கடந்த வாரம் தவறப்பட்டு மாறி போனபடியால் இந்த முறை மாறி. ஏமல 41. 40 ஆண்டை எப்படி அழைப்பர்? 40வது ஆண்டை எப்படி அழைப்பர்? ஷோட்ல எழுதிவிட்டிருக்க. மரகத விழா, அமுத விழா, படிக விழா. 40வது ஆண்டை. மரகத விழா என்பது 40வது ஆண்டு. அதுபோல 80வது ஆண்டு. அமுத விழா, பொன் விழா, முத்து விழா. அமுத விழா என்பது சரியான. நெல் அதிகமாக விளையும் மண் வகை எந்த வகையான மண்ணில் நெல் அதிகமாக விளையும்? கரிசல், செம்மண், வண்டல் மண். வண்டல் மண் என்பது சரியான பதில். வானிலை பலூன்களை நிரப்ப பயன்படுத்தப்படும் வாயு எது? வானிலை மேலுக்கு போடுற அந்த பலூன்களை பற்றி. ஹீலியம், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன். அதுக்கு நைட்ரஜன் தான். சும்மா நோமலா இதன்ற பலூன்களுக்கு தான் அது ஹீலியம் பயன்படுத்துவார்கள். பிபிசி தமிழோசை வானொலி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு? இப்பொழுது முழக்க வேகம் விவேகம். 1941, 42, 43. புள்ளிகள் அதிகம். வேகம் விவேகம். பிபிசி தமிழோசை வானொலி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இதே இன்றைய தினம்தான் ஆரம்பிக்கப்பட்டது. 1941. யாழ்ப்பாணம் கரவட்டியில் வெள்ளன் பிள்ளையார் கோயில் அந்த திருவிழாவின் போது தீ விபத்தில் ஏற்பட்டதில் எத்தனை பேர் உடல் ஊனமுற்றனர்? கோயில் முழுவதும் சாம்பரானது. இதில் உங்களுக்கான கேள்வி, தீ விபத்தில் எத்தனை பேர் மாண்டனர்? 50, 60, 70. 1879. அது 50 பேர் என்பது சரியான பதில். இந்தியாவில் முதல் முழுநீள திரைப்படம் வெளியானது
1913 என்ன படம்? ராஜாதி ராஜன், ராஜாதி ராஜா, ராஜா ஹரிச்சந்திரா. 1913 முதல் முழு நீள திரைப்படம் ராஜா ஹரிச்சந்திரா. பத்மினி, யோஜினி, நீவிசக்கா, ஜெயமல, அக்கா. ஓகே, அடுத்து 48. கொழும்பு விமான நிலையத்தில் ஏலங்கா 512 பயணிகளுடன் இதில் அந்த 21 பேர் கொல்லப்பட்டு 4 பேர் காயமடைந்தார்கள். எத்தனையாம் ஆண்டு என்பதுதான் 1987, 86, 88. நடுவில் பிளாக் பண்றபடியால் முழுக்களும் வாசிக்க முடியாமல் இருக்கிறது. 1986 முக்கியமானதை மட்டும் நான் சொல்லுகிறேன், அதை நீங்கள் கவனமாக எடுத்து நீங்கள் போடுங்க. முதலாவது எரிதம் மின்னஞ்சல் ஆர்பா நெட் என்ற அந்த மின்வலை, இது அமெரிக்காவுக்கு எப்ப அனுப்பப்பட்டது? 1978, 80, 82. ஆர்பா நெட் என்ற துரித மின்னஞ்சல் தூணாவு ஏனாவை மாறுவிட்டது. 1978 தான் அந்த ஆர்பாட் நெட் என்ற அந்த பின்னல் அது வெளியானது. உலக பத்திரிகை சுதந்திர நாள் இது எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? அது இன்றைய தினம் நாளில் தான் அந்த பத்திரிகை தினம் கொண்டாடுகிறது. 3ஆம் தேதி 5ஆம் மாதம். பத்மினி, ஏக்கா, கலைவாணி, ஜெசி. சரி, இப்பொழுது அடுத்த கேள்வி. இன்றைய தினத்துக்கான இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது. வேகம் விவேகம் 1000 புள்ளி வித்தியாசம். பார்ப்போம். ஜெர்மன் நாட்டவர் இந்த முறை கோவிட் தடுப்பூசி எவ்வளவு பெற்றுக்கொண்டார்? இந்த ஜெர்மன் நாட்டவர் 217, 15, 16. ஜெர்மன் நாட்டவர் ஒருவர் இந்த கோவிட் தடுப்பூசியை எத்தனை முறை பெற்றுக்கொண்டார்? 217. இது நாங்கள் கடந்த வாரமும் கதைத்திருந்தோம், கேள்வியும் வந்திருந்தது, இயக்காவும் போட்டிருந்தவர். நானும் முதல் தடவை ஒரு தடவை போட்டிருந்தேன். 217 என்பது சரியான பதில். கலைவாணி மோகன் 5807 புள்ளிகள். எங்க இருந்து வந்தீங்கள்? அவ்வளவு காணையில. மிக 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 சிறப்பு. 5807. ஜெயாக்கா 5486 புள்ளி. ஜெயமலர் 4939 புள்ளி. மூவருக்கு மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்து ஜெசி 4558 புள்ளி. நகுலவதி தில்லைத்தேவன் 4437 புள்ளி. பத்மினி 4406 புள்ளிகளை பெற்றிருக்கு. முதல் மூவரும் 7 புள்ளிகள், அடுத்த மூவரும் 6 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். மிக மிக சிறப்பு. அடுத்த நேவிசக்கா 4207 புள்ளிகள். லோஜினி 4128 புள்ளிகள். 4000 புள்ளிகள் பெற்ற உங்கள் அனைவருக்குமே மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நகுலா சிவநாதன் 2683 புள்ளிகள். சரோஜினி அக்கா 2658 புள்ளிகள். ராஜினி 2386 புள்ளிகள். ராதிகா 946 புள்ளிகளை பெற்று நீங்கள் 5 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். 12 பேருக்கும் மிக மிக சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். நீங்கள் அங்கிருந்து முதல் உங்களோட பெயரையே காணையிலே நீங்கள் அதை சொல்லுங்க. கடைசி 4 கேள்வி சரி, திருப்பி 2ஆம் தேதி 3 தெரியும், 3 போட்டு திருப்பி 5 போட்டேன். கடைசி கேள்விக்கு ஐயோ 4 கேள்வி சரியா போட்டு பிள்ளையா போட்டேன். யாரோட 6 படிச்சுக்கிறேன், 2ஆவதுலயே நிக்கிறாள். ஆரம்பத்திலே நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று, நான் வரலாற்றில் இன்றைய தின நிகழ்வுகள் எனக்கு திகதி இன்னைக்கு 3 தெரியும் தான் போட்டேன். இன்னைக்கு 5 வந்துட்டு கலண்டரை பார்த்தா கலண்டரும் பிக்கல. அப்ப பேருந்து திருப்பி 5 போட்டேன். அட கடவுள். அதே மாதிரி கடைசி கேள்வி, அதே மாதிரி அது கடைசிக்கு முதல் கேள்வி.
3 கேள்வியும் 4 கேள்வியும் சரி போட்டு புல போட்டேன் நான். அந்த 1000 கேள்வி புள்ளியும் அப்ப அது கூட ஆனா நான் படிச்சுட்டேன். அது மட்டும் மடிவா தெரியும். 2வதுலயே இருக்கேன் நான். கடைசியா 8வது தள்ளி விட்டுட்டேன். பரவாயில்ல, சொல்லுங்க ஜெயசி. வணக்கம் வாணியக்கா. ஜெசி எங்க இருந்து வந்தீங்க? நான் ஜெசி அதுதான் 35-36 கேள்வியில இருந்தான் வந்துறாங்க. தெரியும். எங்க இருந்து வந்தீங்க? 35-36 கேள்வியில இருந்தான் தொடர்ந்தேன். வாழ்த்துக்கள். கவலையா ராணி மோகன் வெளியில படக்க நீங்க உட்கார்ந்துட்டீங்க. நிகழ்ச்சியை தவற விட போறேன். மிக மிக நாங்க 4ல இருந்து 6ல இருந்து 10க்கு 11க்கு போய் அத கடைசி கேள்வி கெஸ்ஸிங்ல போட்டேன். நான் 4-5ல இருந்து வடக்கண்டு கீழே போயிட்டேன். ஒரு கேள்விக்கு போட்டுட்டு மாத்தக்கூடாதுன்னு நினைச்சேன் நான். கடைசி 4 கேள்வியும் அப்படி மாத்தினேன் எனக்கே தெரியாது. கட்டாவுடி சரி. இப்ப நான் ஜெசி, நீங்கள் உங்களுக்கு கஷ்டமா இருக்காது 5 புள்ளி கேள்விக்கு சொல்ல முடியுமா? முயற்சிக்கிறேன். நான் இறங்குற இடம் வருது செல்வியக்கா. சரி. அப்ப இப்பொழுது யார் யார் முதலாவது 2வது நீங்க சொல்லுவார்கள். நீங்கள் பெயர்களை யார் சொல்ல போறீங்களா? எத்தனையா நம்பர் நீங்கள் முதலாவதுல சொல்லி போட்டு போங்க. ஜெசி நான் 4. நான் 3, ரோஜினி 3. நான் 5. பாருங்க, ஜெசி முதலாவது, வாணி 4, ரோஜினி 3, நான் 6, நவுலாவது 6, நான் 5. அப்ப நான் 7. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. 6ஆம் நம்பர்ல முதல் சொன்னவர் யார்? ராஜினி. இல்ல, நகுலவதியும் சொல்லி கேட்டது. நவுலாவதி. இருக்கிற நம்பரை போடுங்க. ராஜினி, உங்களுக்கு 5 போடவா? நான் 5 சொன்னேன். நான் 5 சொன்னேன். ஜெயாக்கா 5 சொன்னதா? ஓ, அப்ப யாரு 2வது சொல்ல இல்லையே? ஒருத்தரும் 2ஆம் நம்பர் ஏமலர். ஓகே, நான் 5 தாங்க இருக்கிறது. என்ன 7, 8 நீங்க சொல்லலாம். ராஜினி, உங்களை 7வது போடவா? சரி, போடுங்க. வேற யார் 8வதுக்கு தான் சொல்ல போறீங்க? நான் பாரு. பத்மினி, சரோஜினி அக்கா காணையில நிக்கிறார், மியூட்ல நிக்கிறார். சரோஜினி அக்காவை 9வதுக்கு போடுறேன். அவ வரட்டும். நேவிஸ் அக்கா, நீங்கள் சொல்ல இல்லையே, நம்ம 10வது போடவா? 5 சொல்லிக்கிட்டே இருந்தேன். வெள்ளன 5 சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஜெயாக்காவும் 5 சொல்லிட்டாரு. நான் பரவாயில்ல. சரி, நான் 10க்கு வரேன். இப்ப 10க்கு வாங்க. அடுத்த இதுக்கு பாப்போம். சரி, பரவாயில்ல விடுங்க. நான் வெள்ளனையே சொல்லி. ஆனா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக்கி நிக்கிறேன். தெரியல. சரி, இப்ப யாரு விளங்குது இல்ல உங்களுக்கு? என்ன நான் பேசுறதெல்லாம் இல்ல கேட்குது இல்ல. எல்லாரும் உண்டா கதைச்ச 5 பேரும் நீங்களும் சொல்ல அமைதியா சொல்லுங்க. கேக்குறீங்க, நானும் ஒன்னும் செய்யல தானே. எனக்கு கேட்குதா? ஒரு ஆள் சொல்லும். இப்பொழுது ஜெசி வணக்கம். ஜெசி ரங்கிட்டாரு. சொல்லுங்க, நான் கொஞ்சம் நடந்து போறேன். கேட்கல. சரி, இப்பொழுது இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வியிலே ஒன்றுதான். ஆனால் இப்பொழுது அது தரவு இந்த அடிப்படையில் இந்த கேள்வி கடந்த வாரமும் கேள்வியால் கேட்கப்பட்ட கேள்வி. ஆனால் 2024ஆம் ஆண்டு அடிப்படையில் இந்த இலவச கல்வி கொடுக்கும் நாடுகளில் முதல் இருக்கும் 5 நாடுகளில் நீங்கள் ஒன்று சொன்னா காணும். முதல்ல இருக்கும் 5 நாடுகள் இலவச கல்வியில் முதலாவதாக இருக்கும் 5 நாடுகள். நீங்கள் அதில் ஏதாவது ஒரு நாடை சொல்லுங்க. பின்லாந்து. ஓகே, சரி, நீங்கள் சென்று பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் இணைகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, அடுத்தவர் கேமலர். நோர்வே. நான் இப்பொழுது ஒன்றுமே சொல்ல மாட்டேன். லோஜினி சத்தத்தை காணையில் தேடி கொண்டு போறாரு. லோஜினி சொல்லாட்டி அடுத்தாள் வாணி சொல்லுங்க. ஐஸ்லாந்து. அவற்ற சத்தத்தை காணையில் ஐஸ்லாந்து. அடுத்தது ஏக்கா? கனடா. இலவச கல்வி கொடுக்கிறது. நகுலவதி, நீங்க சொல்லுங்க. ஜெர்மனி.
ஜெர்மனி. ஜெர்மனி 2024 அடிப்படையில் தான். ராஜினி இப்ப சொல்லுங்க. நான் அமெரிக்கா. அமெரிக்கா. பத்மினி. பத்மினி. ஆமாம். நான் 7வதல்ல. பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க. என்னத்தை சொல்லுவோம்? இலவச கல்வி நாடுகளா? கேள்வியை நீ திருப்பி சொல்ல மாட்டேன், பதில மட்டும் சொல்லுங்க. நாங்க தேடுறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கல்ல. அதான அப்படி இல்ல. என்னண்டு சொல்லாட்டி சரோஜினி அக்கா, இப்ப நீங்க வெயிட் பண்ணணுமா? அப்புறம் சரோஜினி அக்கா ஏதாவது ஒரு நாட்டை சொல்லுங்க. சரோஜினி அக்கா மியூட் எடுங்க. சரோஜினி அக்கா நிக்கிறாதான், மியூட் எடுங்க அக்கா. சரோஜினி அக்கா என்ன சொல்றா? இல்ல, அவர் மியூட்டை திரும்ப போட்டுட்டு மியூட்டை விடுங்க, ஃபுல்லா போடாதீங்க மியூட்ல. மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க அக்கா. அவர் சொல்ற விளங்கு கூட்டி வைக்க சொல்லணும். அதுதானோ, அதை வச்சு அவர் எடுக்கிறாரு இல்ல. அக்கா அந்த புள்ளடி மாதிரி பின்லாந்தா சொல்லியாச்சு. பின்லாந்து. ஓகே, பின்லாந்து. அடுத்தவர் நேவிஸ் அக்கா. ஓத்ரிஷ். விளங்கல. அந்த ஓத்ரிஷ்னு சொல்லுவோம். நீங்கள் பக்கத்துல சொல்றீங்களா? ஆஸ்திரியா. 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 நீங்க என்னன்னு சொல்றீங்க? ஆஸ்திரியா. ஓகே, நாங்களும் பிரெஞ்சும் படிக்கலாம். ரோஜினி சொல்லவா? நான் இடையில வந்து கத்தின பேர் இந்த மார்க்ஸ் எடுத்துட்டு இப்ப சொல்லலாமா? சொல்லுங்க பாப்பா. சொல்லலாமா? நீங்க மார்க்ஸ் குறைப்பீங்களா இல்ல சொல்லாமலே விடவா? நீங்க சொல்ல தானே ஏற்கனவே. அது ஏற்கனவே உங்களுக்கு ரூல்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லி போட்டு போகலாம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அது உங்களை இப்ப சொன்னா குறைப்பீங்களானா? நான் சொல்லவே இல்லை தானே. அதுதான் சொன்னாலும் குறைப்பம் தானே. என்னென்றால் உங்களோட பெயர் கூப்பிட்டுட்டேன், உங்களையும் கூப்பிட்டு பத்மினிக்கும் இடம் கொடுத்தேன் நான். சரி, இப்பொழுது திரும்பி ஜெசி இல்ல ஜெயமலர் சொன்ன பிறகு நீங்க சொல்லுங்க. ஜெயமலர் சொல்லுங்க, என்ன முறுக்கா ஒரு சான்ஸ். இப்பொழுது நீங்கள் சொன்ன நாடுகளில் 5 நாடுகளில் 4 நாடுகள் சரியாக வந்திருக்கிறது. நோர்வே, ஐஸ்லாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரியா சரியான நாடு. என்ன ஒரு நாடுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த லோஜினிக்கு ஆன சான்ஸா? லோஜினி ஒரு நிமிடம் வெயிட் பண்ணுங்க. ஏமலா? ஜெர்மனி. ஜெர்மனி ஏற்கனவே சொல்லி இருந்தார்கள், நீங்கள் கவனிக்கவில்லை. நகுலவதி. லோஜினி சொல்லுங்க. லோஜினி. பிரான்ஸ். பிரான்ஸ். ஓகே, அடுத்தவர் வாணி. நான் அப்படி கூப்பிடும் பொழுது நீங்க யோசிக்க வேணும். தவறண்டபடியாத்தான் கூப்பிடுறேன். சரி, அதை நான் சொல்ல இல்ல. நீங்க இப்ப 2வது சான்ஸுக்கு. 2வது. ஓகே, ஆமாம், 2வது சான்ஸுக்கு. அப்ப அயர்லாந்து சொல்றேன். அயர்லாந்து. ஓகே, அடுத்தால் டியாக்கா. லக்சம்பர்க். அடுத்த நகுலவதி. நான் பெயர் சொல்லியிருக்கிறேன், நீங்களாவே சிந்திங்க. அந்த நாடு பிள்ளை என்பதுக்காகத்தான் கூப்பிடுறேன். நகுலவதி. நான் சொல்லிட்டேன் ஜெர்மனி. இல்ல பரவாயில்ல. என்ன ஒரு சான்ஸ் உங்களுக்கு? என்ன ஒரு நாடு இருக்கிறபடியா? டென்மார்க்க சொல்லி பாக்க. டென்மார்க். அடுத்த ராஜினி. என்ன வேற என்னத சொல்லுவோம்? நான் சொல்லவே இல்லை. நான் அடுத்தது பத்மினியா? அதான் உங்களை கூப்பிடல. நீங்கள் சொல்லாம விட்டா உங்களோட பிள்ளை தானே. சொல்லுங்க. முதல் சொன்ன நாடு இல்லை என்றால் ஏதாவது ஒரு நாடை சொல்லுவோம். எந்த நாடு? இவ்வளவு நாடு இருக்கப்பா உலகத்துல. எவ்வளவு நாடு இருக்குது, நீங்கள் சொல்ல இல்லாம நிக்கிறீங்க. நாடு பெல்ஜியத்தை சொல்றேன். பெல்ஜியம். நான் அந்த ஸ்பெயின் சொல்றேன். ஸ்பெயின். சரோஜினி அக்கா. இப்ப ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலில் ஒன்று வரவில்லை.
என்ன கேள்வி? என்ன கல்வி என்று தெரியாமல முதல் பின்லாந்து சொன்னீங்கள். ஒருக்கா இன்னொருக்கா சொல்லுங்க, மறந்து உனக்கு. இலவச கல்வி. சரி, நான் தென்கொரியாவை சொல்லி பார்ப்பேன். தென்கொரியா. நேவிசக்கா ஓஸ்திரிக்கு முதல் சொன்னீங்க, இப்ப சொல்லுங்க. நான் சொல்லலாமா? அதான் சொல்ல சொல்லிதான் சொல்றேன். அப்பா சொல்ல சொன்னாலும் விளங்க இல்லையக்கா. நான் அப்போது ஒன்று சொன்னேன்ல. இல்ல திரும்பி ரெண்டாவது சான்ஸுக்கா நான் வந்து சுவிஸா சொல்லி பாக்குறேன். இப்ப பொறுங்கோ, நீங்க சொன்னாக்கள் வெயிட் பண்ணுங்க. சரி லோஜினி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தா உங்களுக்கு என்ன ஒரு சான்ஸ் ரெண்டாவது காணது சொல்லுங்க. அடுத்த 10 நிமிஷம் சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லாட்டி நான் பதில சொல்லிட்டு அடுத்த கேள்வியை தர போறேன். சரி லோஜினி, கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் சொல்லுங்கம்மா. கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். எல்லா நாடும் சொல்லி போட்டேன். ஜெர்மனி, நோர்வே, பின்லாந்து. உங்களுக்கு அந்த அதனால சொல்ல தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கானதுல ஒரு கேள்விக்கான பதில சொன்னா சரி. பிரித்தானியா, லண்டன், இங்கிலாந்து முதல்வர் யாருமே சொல்லாம விட்டார்கள். ஓகே பத்மினி, நீங்கள் இப்ப சொல்லி பாருங்க. அதுதான் நான் இங்கிலாந்து தான் சொல்ல யோசிச்சு கொண்டு இருந்தேன்னா. சரி, அது இப்ப நான் பிரான்ஸ் சொல்றேன். பிரான்ஸ் வந்துடுதா? அத பத்தி நான் சொல்ல மாட்டேன், நீங்க கேட்டுக்கொண்டு இருக்க வேணும். பிரான்ஸ் முதலே லோஜினி சொல்லி இருந்தார். சரி, இப்பொழுது நீங்கள் சொன்னவர்கள் யாருமே சொன்னாக்கள் எவ்வளவு பிழையானது. 6வது யாரும் சொல்ல நினைச்சீங்கள் என்றால் ஒவ்வொரு தடவை சொல்லுங்க, சொல்ல போறேன்னு சொல்லுங்க, அல்லது நான் பதில தந்துட்டே நம்ம ஒரு கேள்வியை கேட்க. யாராவது சொல்ல முயற்சிக்க போறீங்களா? வடகொரியா சொல்றேன். விளங்கல? வடகொரியா ஏற்கனவே ஒரு ஆள் சொல்லி ஆஸ்திரேலியா சொல்லி பாக்குறேன். நவுலவதி அங்க ஒண்ணும் போக தேவையில்லை. நீங்கள் யூரோப்புக்குள்ளே பாருங்க. இப்ப திருப்பி உங்களுக்கான சந்தர்ப்பம். யூரோப்புக்குள்ளே பாருங்க. ரஷ்யா தான் சொன்னது. ஓகே, திருப்பி வாணி சொல்லலாம். நீங்க சொல்லுங்க. பிரேசில் சொல்றேன். ஐயோ, யூரோப்புக்குள்ள வராது பிரேசில். ஓகே, அடுத்த நகுலவதி. லோஜினி என்ன ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கிறது? போலந்து கிட்ட நிக்கிறீங்கள், பாப்போம். ராஜினி, ஒரு ஆள் ரஷ்யா, ஒரு ஆள் போலந்து. அது பாருங்க, அதுக்குள்ளேயே பாருங்க. ராஜினி, லோஜினியோட சான்ஸுக்கு சொல்லி பாருங்க. கேமலர் சொல்லல, மன்னிப்பு கேமலர். உங்களுக்கான சந்தர்ப்பம் விட்டுட்டு போயிட்டு சொல்லுங்க. உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பம். ஸ்வீடன் வந்ததா? எனக்கு தெரியல. முதல்ல நாங்க சொன்னதெல்லாம் கேட்கல. ஸ்வீடன் இல்ல, நான் உங்களுக்கு சொன்னது நீங்க கேட்க இல்லையா? அவர் ரஷ்யார்கள் சொல்லி இருந்தார்கள். போலந்து ரஷ்யாண்டு அந்த சுற்றுவட்டத்துக்குள்ளே பாருங்கன்னு சொல்லி இருந்தேன். கவனிச்சுக்கொள்ளுங்க. திருப்பி ஒரு சந்தர்ப்பம் அதுக்குள்ள பாருங்க. அடுத்த தரம் ஒரு சான்ஸ் வரும், பாப்போம். உக்ரைன் சொல்லி இருக்கிறீங்க. ஓகே, அடுத்த நகுலவதி சொல்லிட்டார், ஜியாக்கா சொல்லிட்டார், ராஜினி சொல்லல. சொல்லுங்க. என்ன சொல்லியாச்சு? சரி, இல்லாட்டிக்கு உங்களோட நாட்டை சொல்லி பார்ப்போம். கடவுளே சரியா? எனக்கு நெதர்லாந்து தான் 2023ஆம் ஆண்டு முதலாவதான இலவச கல்வியில் பெஸ்டா இருந்த நாடு. ஆனால் கடந்த வாரத்துக்கு முதல் ஒரு கேள்வி ஒன்றில் ஒரு தந்த பொழுது அவர்கள் நெதர்லாந்து எடுத்திருந்தார்கள் சரியான பதில். ஆனால் நெதர்லாந்து வந்து 24ஆம் ஆண்டில் வந்து மாறுபட்டு விட்டது. நெதர்லாந்தில் ஜெர்மனி தான் இப்ப 24ஆம் ஆண்டு கணக்கில் வந்திருக்கிறதா? சரி, இப்பொழுது பத்மினி, ராஜினி கிடைத்தா பத்மினி சொல்ல வேணும். சரோஜினி அக்கா, நேவிஸ் அக்கா கடாண்டு சொல்லுங்க. நேவிஸ் அக்கா சொல்லுங்க. கை வைத்துறீங்க. நான் சொல்றேன் செக்கோஸ்லோவாக்கியா நாடுகள், யுகோஸ்லோவிய நாடுகள். செக்கோஸ்லோவாக்கியா. அடுத்த பத்மினி சொல்லி பாருங்க பாப்போம். வந்துட்டுது. செக்கோஸ்லோவாக்கியா தான் அந்த இதுக்குள்ளேயே நில்லுங்கன்னு சொன்னான். செக்கோஸ்லோவாக்கியா தான் சரியான பதில். இப்பொழுது செக் குடியரசு தான் வரும். அது பொதுவானது. முதலாவதாக ஜெர்மனி, 2வது நோர்வே, 3வது நீங்க சொன்ன ஆஸ்திரியா, 4வது ஐஸ்லாந்து, 5வது செக் குடியரசு. நான் எல்லோருடைய பெயரையும் எழுதி வச்சிருக்கிறேன். நான் பிறகுதான் திரும்பி பார்ப்பேன். இப்பொழுது
நீங்கள் 2 தரம் நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க சரியான பதில். சரி மற்றவர்கள் சரி. அடுத்த என்ன ஒரு கேள்வி வாணி, டைம் இருக்குதா அல்லது என்ன ஒரு கேள்வி எடுத்து வச்சிருக்கோம்? எனக்கே கேட்க பயமா இருக்க, கேள்வி புள்ளி போயிருமோ உண்டு. அதைத்தான் யோசிச்சு சிந்திச்சு நீங்க சொல்ல வேண்டும். இப்ப அதுக்குதான் நான் உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்தேன். இப்ப தந்த அடிப்படையில் தான் நீங்கள் திரும்பி சொல்ல வேண்டும். ஓகேயா? பேர் வந்த அடிப்படையில் தயவு செய்து சொல்லுங்கள். முதல் எசி இல்லை. இப்ப கேள்வி என்னவென்றால் சரி, இதுவும் 2023 ஆண்டு வந்த தகவல் வந்து இந்த வருடம் 2 வாரங்களுக்கு முன்னர் தான் இந்த செய்தி வந்திருந்தது. யார் நேவிசக்கா, உங்களோட முகத்துக்கு நேரம் நீங்கள் டெலிபோனை வைக்காம கொஞ்சம் கீழே வைங்க, உங்களுக்கு தங்க கூடாது. ஓகே. உலகின் விளை நிலங்கள் என்றா உங்களுக்கு தெரியும் தானே ஜெயமல்ல? மற்றவர்களும் கேட்டுக்கொண்டு பயிர்ற நிலங்களா? உலகில விளை நிலங்கள் அதிகமாக உள்ள நாடுகளில் அதில் வந்து 5 நாடுகள் இப்பொழுது நீங்கள் சொல்ல முதல் இருக்கும் 5 நாடுகள் உலகில விளை நிலங்கள் அதிகமாக இருக்கும் நாடுகள். நீங்கள் சரியான பதில் வந்த பிறகு நான் அது இந்த வீதத்தை சொல்றேன். நீங்கள் 5 நாடுகள் அதுல நீங்கள் ஏதாவது சொல்ல. உலகில விளை நிலங்கள் நீங்கள் அதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. எந்தெந்த நாடுகளில மற்றவர்களையும் சிந்திங்கோ. ஜெயமலருக்கானது தனிய பதில் இல்லை, மற்றவர்களும் சிந்திங்க. விளை நிலங்களில் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், என்னென்ன நாடுகளில் அதிகமான ஏற்றுமதி பொருட்கள் மற்ற நாடுகளில் இருந்து கூடுதலாக மற்ற நாடுகளுக்கு போவதை சிந்திச்சிங்கள் என்றால் அதில் நீங்கள் 5 நாடுகள் சொன்னால் போதுமானது. சொல்லுங்க. நான் சொல்லவா? இல்ல இல்ல, முதல் ஏமலத்தின் அடிப்படையில் சொன்னவர் அல்ல. சொல்லணும் என்ன? ஒன்று. ஓகே. சீனா ஏமல ஏமல சீனா. அடுத்தது லோஜினி, சொல்லுங்க. இந்தியா. லோஜினி இந்தியா. ஒரு ட்ரிப்ல நீங்கள் இதன் வந்த பிறகு நான் அடுத்த சொல்லுவேனா? பாணி சொல்லுங்க. கேள்வியிலே வந்த பெருவை சொல்றேன். உருளைக்கிழங்கு பெரு சொல்லுவானது. ஓகே, வாழ்த்துக்கள். வாணி. ஓகே. அடுத்தது யார்? 4வது இடத்தில் 5வது ஏக்கா. சீனா. 4வது ஏக்கா. நடேசன். நீங்க ஒன்றுமே கிடைக்காதுங்க மற்றவர்கள் தயவு செய்து. அடுத்தாள் நகுலவதி. அமெரிக்காவை சொல்லி பாக்கு. நகுலவதி அமெரிக்கா. ஓகே. அடுத்தாள் நகுலவதிக்கு அடுத்தது ராஜினி, அடுத்தது பத்மினி. சவுதி அரேபியான்னு சொல்றேன். ராஜினி சொல்லுங்க. கொரியா. ராஜினி கொரியா. நீங்க சவுதி அரேபியா பத்மினி சொன்னீங்க. முந்திரிய கோட்டை மாதிரி முந்தாதீங்க, கூப்பிடுறேன்னு சொல்லுங்க. நீங்க கூப்பிட்டீங்க. சரி. அடுத்ததுக்கு தான் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த சொல்லி சொன்னேன். நீங்கள் என்ன நாடு சொன்னீங்க? நானா? தென்கொரியாவா? அது சொன்னவா? ஓ, கொரியா. நீங்க என்ன நாடு சொன்னீங்க? சவுதி அரேபியா. சவுதி. ஓகே. சவுதி அரேபியா. அப்புறம் ஓகே. இப்ப அடுத்தவர் நேவிசக்கா. நான் வந்து நியூசிலாந்து. ஓ, நியூசிலாந்து. சரோஜினி அக்கா நிக்கிறாவோ? சத்தத்தை காணையில. ஓ, நிக்கிறேன். சொல்லுங்க. நான் பிரேசில் சொல்லி பார்த்தேன். பிரேசில். ஓகே. இப்போ இதுல வந்து நீங்கள் சொன்னதில் 4 நாடு சரியான இதில் இருக்கின்றது. சரோஜினி அக்கா பிரேசில் சொல்லி இருந்தார். வாணி கோப்பியை சிந்திக்கவில்லை. பிரேசில் வந்து 4.0 வீதத்தில் அதிகமான 5வது இடத்தில் இருக்கின்றது.
நகுலவதி அவர்கள் அமெரிக்கா சொல்லியிருந்தார் 10.3 புள்ளி வீதத்தில் 2வது இடத்தில் அமெரிக்கா இருக்கின்றது. முதல் ஜேமலர் சீனா சொல்லியிருந்தார். சீனா 8.7 வீதத்தில் 3வது இடத்தில் இருக்கின்றது. அடுத்தது லோஜினி இந்தியா சொல்லியிருந்தார் 10.8 வீதத்தில் 1வது இடத்தில் இந்தியா இருக்கின்றது. மற்றது 4 பேரும் சரியானதா? ஜேமலர் சீனா, லோஜினி இந்தியா சொல்லியிருந்தார், நகுலவதி அமெரிக்கா, சரோஜினி அக்கா பிரேசில் சொல்லியிருந்தார். இன்னும் ஒரு நாடு இந்த அடிப்படையில் 4வது இடத்தில் இருக்கிறது. இப்பொழுது சொல்லாத இதில் மீண்டும் ஜேமலர் ஆரம்பித்துக் கொள்ளுங்க. இன்னும் ஒரே ஒரு நாடு இருக்கிறது. இது 2023ஆம் ஆண்டு அடிப்படையில வேறாவது ஒரு நாட்டை நீங்கள் முயற்சி செய்து பாருங்க. சொல்லுங்க. ஜேமலர். நான் சவுண்ட் கட் பண்ணிட்டேன். ஓகே, வாழ்த்துக்கள். ரஷ்யா என்பது சரியான பதில். ரஷ்யா என்பது 7.9 வீதத்தில் ரஷ்யா இருக்கின்றது. இப்பொழுது 2 இதுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இப்பொழுது உங்களுக்கான பதில் நீங்கள் மீண்டும் பாருங்கள். 5வது இடத்தில் பிரேசில், 4வது இடத்தில் ரஷ்யா, 3வது இடத்தில் சீனா, 2வது இடத்தில் அமெரிக்கா, 1வது இடத்தில் இந்தியா இருக்கின்றது. இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே மிக சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமோகனுக்கும் நன்றிதனை தெரிவித்து கலந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் அருண்குமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அன்பு உறவுகளே உங்கள் அனைவருக்கும் நன்றிதனை தெரிவித்து ஏதாவது பிழை திருத்தங்கள் இருந்தால் தயவு செய்து நீங்கள் அதை கூறிக்கொள்ளலாம். உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறேன். ஏதாவது சொல்ல விரும்பினால் வாணி நீங்கள் உருளைக்கிழங்கு கேட்டீங்க தானே, உருளைக்கிழங்கு கேட்டு செய்யறதுன்னு சொல்லி. ஆமா, அப்ப அது பேரு தானே உருளைக்கிழங்குக்கு பேருதான். ஆனா அந்த 5வது இதில் அது பெரு வரே இல்லை. 5 நாடுகளே நான் பிராக்கெட் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களோட இத பெருவுக்கு நான் ஒருக்கா பாக்குறேன் அது எத்தனையாவது இடத்தில் வந்திருக்கிற வருகுதண்டு. அது வந்திருந்தேன்டா அது நான் ஏற்றுக்கொள்ளேன். நான் 10 கேட்டு இருந்தேன்டா பெரு வந்து முதல் விளைஞ்ச இடம் தான் அந்த கேள்வி. நாட்டின் அளவை பொறுத்து தானே விளை நிலங்கள் வரும் பெருசா. இல்ல இந்த கேள்வி வந்து அவர் கேட்டது அதுல வந்து விளைநிலம் தான் கேட்டது. அதுக்குதான் நான் பேரு போட்டேன். உருளைக்கிழங்கு விளைநிலம் அந்த கேள்வி. மற்றது அந்த உருளைக்கிழங்கு அதிகமாக அங்கு விளைவிக்கிறது ஒழிய இந்தியாவிலதான் முதலாவது உற்பத்தி வந்தது உருளைக்கிழங்கு. அது கேள்வி அல்லவே, அது கேள்வி அல்லவே. நன்றி நித்யானந்தா. சரி, நாங்க இந்த 2வது விட சொல்லிக்கல நாங்கள் தவறான சொன்னாங்களே திருப்பி கேட்டிருக்கலாமே. நீங்க சரியா சொன்னாங்களே திருப்பி கேட்டுறீங்களே. அது ஒன்றும் செய்யல. அது சரியான நீங்கள் பிள்ளையா சொல்லி போட்டு அதுக்கு நான் உங்களுக்கு அப்படி இல்லை. எனக்கு மனசாட்சிக்கு நான் எல்லா இடத்துக்கும் தான் கொடுக்க வேணும். அப்படி என்றால் வாணி யோசிச்சு பாருங்க. நீங்கள் சரியோ பிள்ளையோ சொல்லிட்டீங்க, அதுக்கான உங்களுக்கு திரும்பி சந்தர்ப்பம் சந்தர்ப்பம். முதலாவது நீங்க சொல்லி முடிய சொல்லி கேட்டு இருக்கலாம்னு சொல்றேன். சந்தர்ப்பம் கொடுத்தவர் எல்லாருக்கும். சந்தர்ப்பம் தானே, எல்லாருக்கும் தானே ஒரு சந்தர்ப்பம். மற்றது என்ன உண்டு அந்த பிள்ளைகள கேள்வி கேட்டீங்க தான். நீ அதுல வீடா பாடசாலையா இன்னும் உண்டு. ஆனா உள்ள குப்பையெல்லாம் பொறுக்கிறாரு. வீடுதான் சரியா, வீடுதான். பிள்ளைகள் முதல் எங்க பழகுறது முதல்ல எங்க வளர்கிறாங்க வீட்டுலதான். இல்ல நீங்க கேட்டது கூடுதலான அனுபவம் என்னைக்குல அனுபவம் ஐயோ எல்லாரும் கிடைக்காதுங்கப்பா. ஒரு ஆள் பேசுங்க பிளீஸ். இந்த கேள்வி முதல் வந்தது வீடு தான் முந்தி வந்தது. அந்த ஞாபகத்துல நான் வீடு போட்டேன். எனக்கு அந்த பிள்ளைகள் முதல் பாடம் நான் சொல்றேன். பிள்ளைகள் முதல் பாடம் கற்கிறது தாய்கிட்ட இருந்தான். வீட்டுல இருந்தான் பிள்ளைகள் முதல் பாடம் படிக்கிறது. புத்தகத்துல இருக்குது
ஆகவே வீடுதான் ஒரு சிறந்த முதல் பள்ளிக்கூடம் சொல்லி போட்டிருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு. வீடுதான் முதலில் சிறந்த பள்ளிக்கூடம் என்று போட்டிருக்கிறாங்க. இல்ல நீங்க கேட்டது அனுபவம் தான் கேட்ட நீங்க. அனுபவம் இப்ப பள்ளிக்கூடத்துல போனா நிறைய அனுபவம் பிள்ளை கற்றுக்கொள்ளுது. ஒரு பிள்ளையோட எப்படி அதோட கூடிய விளையாடணும் எப்படி கொடுத்துதுன்றது அந்த விஷயங்களை நிறைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுது. சரி, அனுபவத்தை கற்றுக்கொள்ளுது. அந்த அனுபவத்தை எங்க இருந்து போகுது அந்த பிள்ளை? இல்ல செல்வி ஒரு தாயின் கற்பத்துல இருக்கே பிள்ளை கற்றுக்கொள்ளுது. என்ன வீடுதான் முதல் 2-3 வயது மட்டும் தாய் பால் ஊட்டே பிள்ளை கற்றுக்கொள்ளுது. பள்ளிக்கூடம் நீங்க கேட்ட கேள்வி என்ன? கேள்வி வந்து கூடுதலான அனுபவத்தை எங்க கூடுதலான அனுபவம் வீடு வந்து வீட்டுல உள்ளது மட்டும்தான் பெறும். பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் பிள்ளைகள் மாணவர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து நிறைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும். இந்த கேள்வி வர மாதிரி அதனாலதான் உண்மையில நானும் அதான் யோசிச்சேன். அனுபவம் வந்து வரைக்குள்ள பள்ளிக்கூடத்துல போய்தான் பிள்ளை அடுத்த பிள்ளையோட சேர்ந்து விளையாடப்படாது. வீட்டுல வந்து தனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறன்னு வைங்கோ, அது தான் வச்சிருக்கு. பள்ளிக்கூடத்துல போனா தான் எல்லாரோடையும் சேர்ந்து கொடுத்து விளையாடுறதுக்கு அதான் அனுபவம் நினைச்சு நான் பள்ளிக்கூடத்தான் போட்டேன். நானும் பள்ளிக்கூடம் போட்டேன். அது அனுபவம். ஆனால் முதலாவது பாடத்தை எங்க கற்றுக்கொள்ளா வீடு முதல் பாடத்தை எங்க கற்றுக்கொள்ளா அது இல்ல இதே இது நான் நீங்க சொன்னதை அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் இப்போ ஒரு பொருள் இருக்குது, உங்க வீட்டுல 2 பேர் இருக்குண்டா, உங்களுடைய அம்மா சொல்ற உங்களோட தம்பியோ தங்கச்சியோ இதுக்கு கொடு, நீ சாப்பிடல பிள்ளை தம்பிக்கு ஒரு பாதியா கூடன்னு சொல்லுங்க. ஒரு ஏதாவது ஒரு பொருளை வச்ச அப்ப அந்த பிள்ளைக்கு தெரியுது தான் வீட்டுல இருந்தான் அந்த பிள்ளை அங்கால கொடுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு போய் வந்துதான் அந்த பிள்ளை கொடுக்குதான்னு சொல்ல முடியாது. இப்ப ஒரு பிள்ளைன்னு கேட்க முதலாவது ஒரு பிள்ளைன்னு கேட்க அது ஆரட்ட பழக நாங்கள் அந்த பிள்ளைக்கு தான் உண்ட வேண்டி கொடுப்போம். இப்ப இன்னொரு பிள்ளை வரைக்கும் அக்காவுக்கும் கொடுத்து விளையாடுவோம் தம்பிக்கும் கொடுங்கன்னு சொல்லுவோம். அது வரைக்கும் அவாக்கு மட்டும்தான் இல்ல. விளையாடாத பிள்ளை கொடுத்து சாப்பிடாத பிள்ளை அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துல போய் பழகுது. டீச்சர் சொல்றா நீ அவரோட சேர்ந்து விளையாடு, ஹாஃபா கொடுத்து விளையாடுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நிறைய அனுபவங்கள் அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துல பெற்றுக்கொள்ளுது. வீட்டுல இல்ல. வீட்டுல இருக்க வேலை வந்தாலும் அழுகு. எனக்கு பள்ளிக்கூடத்துல போய் சேர்ந்து விளையாட அந்த அழுகு எல்லாம் நிப்பாட்டிட்டீங்கன்னா அனுபவம் வந்து வரைக்கும் பள்ளிக்கூடம் வந்து போட்டு வீட்லன்னு சொல்லி இருக்கலாம். முதல் அனுபவம் அங்க பெறுதல். ஆனா கூடுதலான அனுபவம் மட்டும் அது பள்ளிக்கூடத்துலதான் வரும். அதுவும் இருக்கலாம், பாப்போம், தேடி பாப்போம். ஒரு சின்ன ஒரு குழப்பம் இந்த அனுபவம் இல்ல பள்ளிக்கூடத்துல போய் அதுல புதுசா ஒரு பிள்ளை இருக்கிற பிள்ளைய வச்சு கொண்டு பாக்கல அது அங்க போய்தான் அடுத்தவோட குடுத்து விளையாட சேர்ந்து விளையாட சேர்ந்து இருக்கிறதுக்கு பழகுது. இப்ப இதுலயே போட்டுப்பா டோலரேட் அந்த ஏதோ அந்த ஏபிசிடி அதுல வாரதுல டோலரேட்ன்றது அந்த சகிப்புத்தன்மை. இப்போ உனக்கு வீட்டுல இல்லாட்டாலும் நீ கட்டாயம் சகித்தன்மைனா இருக்கணும். அப்ப அந்த பிள்ளை அந்த அனுபவத்தை பெறுது. நல்லது கெட்டது நிறைய இப்ப வயிற்றுல இருக்கக்குள்ள பிள்ளை நல்லது இதைத்தான் சொல்றேன்னு சொன்னார்கள். என்ன முந்த நாள் இங்க லண்டன்ல நடந்தது, அம்மாட வயிற்றுக்குள்ள இருந்து அம்மா சொன்ன குத்துப்பட்டுவா வெட்டி போட்டுவா வாழை எடுத்து கொண்டு வாண்டு இல்ல நான் பார்த்திருந்தேன். அது தெரியாது எங்களுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை பற்றி அறியல ஒன்றுமே அறியல. சொல்லலாம் சொல்லலாம் வந்து ஆகா 6 மணித்தியால மட்டும்தானே வடிவேலு சொன்ன மாதிரி நீங்கள் வெளிச்சத்துக்குள்ள இருந்து போட்டு என்ன இருட்டு நானும் பள்ளிதான் போட்டேன்னா நான் 2-3 இதுல பார்த்த இடத்துல அது வீடுதான். இல்ல இல்ல கூடுதலான அனுபவம் உங்களோட கேள்வி கூடுதலான அனுபவம் தான் வந்திருந்தது. அது அப்படித்தான் வந்தது. முதல் அனுபவம் வந்து வீடுதான். அது ஓகே. அது ஓகே. இது ஒரு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும். இது இருக்க இதை அடுத்த முறை வேறு ஒரு வழியாக்கி கொண்டுடுவோம். அடுத்த வாரத்துக்கு திருத்தம் மண்டு போட்டு என்ன ஒரு
வேற ஏதாவது அதுக்கு பள்ளி கண்ணியன்னு தான் சொல்லணும். ரைமிங்கு பள்ளி கள்ளி சுள்ளி. இல்ல இல்ல ஆனா அது நானும் என்னால மறக்க முடியாது வாணியக்கா. நீங்கள் எங்க இருக்க, நீங்கள் எங்க வந்த, நீங்கள் என்னையே தள்ளி விட்டீங்க. நான் தள்ளி விடல. எனக்கு கீழே நின்றவர் ஜெயமலை, எனக்கு மேல நின்றேன் ஜெயமலை. அவருக்கு எனக்கு தான் போட்டியா கொஞ்ச நேரம் இருந்தாரு. ஒரு தரம் பாக்குறேன் 4ல நிக்கிறேன், பிறகு 6ல நிக்கிறேன், பிறகு 10 11ல நின்றுட்டு பிறகு அந்த கடைசி கேள்வியில எனக்கு நான் ரெண்டையே புடிச்சு வச்சு கொண்டு வந்தேன். என்ன புடிச்சு வட்டியில தள்ளி விட்டாங்களே. கடைசி கேள்வியில எனக்கு நான் ஒரு குத்துமதிப்பெல்லாம் போட்டது 2-3 தெரிஞ்சு போட்டேன். நான் நினைக்கிறேன் நீங்களும் சொல்றேன் நானும் சொல்றேன். உண்மையில போட்டு புள்ளையா சரியா போட்டு புள்ளையா மாத்தினேன். அதுதான் எனக்கு என்ன கவலைன்னா, நான் ஆரம்பத்துல 2-3 நின்றுப்பேன். தொடர்ந்து அந்த 4 கேள்விகள் டிக்க போட்டுட்டு எடுத்து விட்டுட்டு விசர்வேல பார்த்தது வந்தது. நான் கடைசியில இருந்து 6வதுலயே கண்ணேறு என்ன கடைசிக்கு போனது அந்த புள்ளியில ஒன்றுதான் சரி. எனக்கு மற்றது நான் செய்யல. நிக்கிறார் நல்ல 1000 புள்ளி கேள்வி 4 சரி எடுத்து 6 கேள்வி சரி எடுத்துக்கிறா 4. சொல்லுங்க சரோஜினி அக்கா. கடைசி கல்வி எல்லாம் சரியா போட்டுதான் வட்டம் தான். என்ன விளங்க இல்லையாக்கா? கொஞ்சம் கிட்ட வச்சிருங்க. எனக்கு இந்த கடைசி கேள்வி எல்லாம் சரியா போட்டேன்னா நானு டைம் அப் எல்லாம் டைம் அப்ப அது வேகம் விவேகமா போடணும், டக்குன்னு போடணும். அது 10 செகண்டுகள் நான் போட்டேன்னா எனக்கு என்னன்னா இன்டர்நெட் சரியான ஸ்லோ. அப்ப அதுலதான் பிரச்சனை. எல்லாம் சரியா போட்டு நான் கடைசி ஒன்றுதான் ஜெயமலர் சொன்னது போல ஒன்று முயற்சி செய்து பார்ப்போம். சரியா வருது ஒன்று முடிய நீங்க அப்படியே பிறகு போடணும். அப்ப நாங்கள் இல்ல அத கேள்வி வாசி முடிய நான் ஒரு லீடா போட்டுட்டு பிறகு பதில போட்டு பாக்குறேன். அது பாக்குறேன். 1000 புள்ளி கேள்விக்கு எனக்கு 327 தான் வந்தது. என்ன போட்டு ஆனால் அப்ப 10 செகண்ட் வாரதான் அப்புறம் 5 செகண்ட் தான் போடணும். ஏன்னா கேள்வி முன்னுக்கு வந்துருந்தாங்க. அதை செய்யலாம். இப்படி ஒரு மாற்றம் செய்யறதுன்னா மாற்றாமல் இப்படியே விடலாம். இப்ப கேள்வி முறையும் வரைக்கல நாங்கள் கேள்வி வாசிச்சோன்னு இங்க அந்த இது ஓடிக்கொண்டிருக்கும். அந்த டைம் நாங்கள் புள்ளிதான் சொல்லி டக்குன்னு அமர்த்திடுவோம் அவசரத்துல. சப்மிட் பண்ணுன்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பேருந்தும் செய்யல கஷ்டம். இல்ல 2 வழி இருக்குது. ஒன்றில் வந்து நீங்க சொன்ன மாதிரி அது ட்ரை பண்ணி பாக்குறேன். ஒன்று சும்மா நான் செய்து பார்த்து போட்டு ஒரு ஓபன் பண்ணி பாக்குறேன் சரி வருமோ. அடுத்தது ஒன்று அந்த பிரெஞ்சு இதா இருக்கணும். கேள்வி பதில் பிறகுதான் பெரு. நாங்கள் கேள்வியை பார்த்து கண்ணன் எடுத்துப்புறம் பதில் வரும். தெரியும் அந்த கேள்வியை பார்த்தோன்னே அதுதான். அது வந்து இப்ப செகண்ட்களை கூட விட்டோம்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்ப நான் ஒரு 20 செகண்ட் முடிஞ்சது பிறகு இதுக்கு கொஞ்சம் செகண்ட் தான் விடை வந்து டக்குன்னு போடுறது. ஆனா கேள்வி வாசிக்கிறதுக்கு முதல் டைம் இருக்கு. அப்ப விட தெரியாது. இல்ல அதோட வழி செய்யலாம். பாக்க ட்ரை பண்றேன் நான் அடுத்த வாரத்துக்கு. அப்படி இல்லை என்றால் சின்ன கேள்விய போட்டி. இப்ப இன்றைக்கு நான் உலக ஒரு இந்தியா நாளுக்கானதை போட்டு நான் இல்ல இந்தியா பிபிசி அதுவும் வந்தது. இன்றைக்கு என்ன ஒரு விசேஷ நாளும் கடைசி கேள்வி போட்டு நான் முதலுக்கு பற்றி போட்டீங்க. புத்தக தினம் எந்த நாள்? 5ஆம் தேதி. புத்தக தினம் 5ஆம் தேதி 3ஆம் மாசம். என்ன 3ஆம் தேதி 5ஆம் மாசம் வந்தது. 3ஆம் தேதி 5ஆம் மாசம் புத்தக தினம் எப்படி உங்களுக்கு வரும்? புத்தக தினம் போட்டுது ஏப்ரல் 23. புத்தக தினம் இல்ல வேற என்ன? பத்திரிகை தினம். மற்ற கேள்வி வந்து இலங்கை விமான நிலையத்துல நடந்த எத்தனை பேர் போடுறீங்க. இன்றைக்கு மே மாசம் தானே?
இந்த 3ஆம் தேதி சர்வதேச பத்திரிகை தினமும் என்னமொரு உலக அஸ்மா தினமும் உண்டைய நாள். சர்வதேச பத்திரிகை தினம் அதை நான் அது விளங்கப்படுத்துறேன். என்னென்றால் இப்படியும் செய்து பார்க்கலாம் வேணுமென்றால். இப்ப சின்ன கேள்வியை போட்டுட்டு நீங்கள் பெருசாக வாசிக்க வேண்டிய இல்லை. இப்ப நான் பெரிய கேள்வியை போடுறபடியா உங்களுக்கு அது ஒரு கஷ்டமாயிருக்கிறத புரிஞ்சு கொள்றேன். இப்ப அந்த 10 செகண்டுக்கு வரும் பொழுது ஒரு சின்ன கேள்வி, இப்ப உலக பத்திரிகை தினம் என்ற மாதிரி இப்ப ஒரு நாட்டின் தலைநகரம், இப்ப உதாரணத்துக்கு நெதர்லாந்து நாட்டின் தலைநகரம் என்று போட்டேன்டா உங்களுக்கு அது இலவா இருக்கும் நினைக்கிறேன். அதுகளுக்கு டைம் தேவையில்லை, அது டக்குன்னு போடலாம். அத இல்ல அப்படி ஒன்றை மாத்தி பாக்குறேன் நான். 5 புள்ளி கேள்விக்கு இந்த 1000 புள்ளிக்கான கேள்வி 5ல 2 சுகமான கேள்விகளும் 3 கொஞ்சம் கஷ்டமான கேள்விகள் இருந்தாலும் சின்ன கேள்வியாக்கி சின்ன கேள்வியில கேட்டா அப்ப நாங்கள் டக்குன்னு வாசிக்கலாம். வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு இலகுவா இருக்கும் என்றால் அது நியாயம்தான். இப்ப ஆனால் என்று நான் எல்லோரும் மாறி மாறி வர வேணும் என்றதுக்காகத்தான் எல்லா கேள்வியும் சின்ன கேள்வி எடுக்கிறேன்டா. இப்ப தலைநகரமா ஒரு காசு நாட்டின் நாணயம் அப்படி இப்படி என்று கேட்கிறேன்டாவாணி அது ஒரு சிறு கேள்வியா போயிடும். அது முதல் கேள்விகளுக்கும் வர்றபடியா இத கொஞ்சம் நாங்களும் சிந்திச்சு போட்டா எல்லாரும் இப்ப வராமல் இருக்கிறவர்கள் கூட அவர்கள் ஜம்ப் பண்றது சரியா அவைக்கு தெரியாது. அவர்கள் ஒரு குறுக்கிழக்கெல்லாம் போடுறது ஜம்ப் பண்ணி மேல வந்துடுவாரு. அது இப்ப என்ன வரையில பாட்டியெல்லாம் கொண்டு வரல. இன்னைக்கு நல்ல கேள்வியே அந்த எனக்கு அந்த சின்ன திருக்குறள் கண்ணு தருவாது வாய்ச்சொன்னுக்கவே அதுல போகுது. அது திருக்குறள் நான் இந்த முறை எடுக்கல. அந்த அண்டைக்கு தவறண்டபடியா இதுவானே நான் கேள்விகள் உண்மையில் இப்ப நீங்கள் கடமை நீங்க ஆரம்பிக்கும் போதுதான் 40க்கு பிறகு 45 அந்த 5 கேள்வி போடாம விட்டுட்டேன். இடைவெளியை விட்டுட்டு 45 46வது கேள்வியை போட்டுட்டு இப்ப விடிய பாக்கலதான் அந்த கேள்வி ராத்திரி அதை யோசிக்கையில விட்டுட்டேன். அப்ப அதை போட்டிருந்தேன். மற்றது இது ஏற்கனவே முன்னர் செய்த கேள்வி. நாங்கள் அதில் இருக்கும் போது எங்களுக்கு ஆகாஷ் லைட் வேலை செய்யாமல் விட்டவுடன் நாங்கள் வாயால கேட்ட கேள்விகள் எல்லாம் அதெல்லாம் என்னுடைய பிரசன்டேஷன்ல இருக்குது. அப்ப அதை நான் இப்ப திருப்பி கொண்டு என்ன பிளவுட்டேன்னு சொல்லி அதை பார்த்து இப்ப கேள்வியை மாற்றிக்கொண்டோம். இப்ப முன்னர் ஒரே மாதிரி இந்த கூடுதலா 20 செகண்டுகள் 25 செகண்டுகள் விட்ட உடனே எங்களுக்கு கேள்வி சுத்தி கொண்டுதான் நிற்கும். அப்ப இப்ப நான் அதுகளை குறைச்சு என்ன தவறு முன்னர் விட்டனோ அதை நான் கண்டுபிடிச்சு இப்ப அதே கேள்வியிலே சிலதில் எடுத்து போன வாரம் இந்த வாரம் எல்லாம் கேள்வி தயாரிக்கவே இல்லை. அப்ப அதே கேள்விகளை நான் எடுத்துக்கொண்டு வா என்றால் அது அவசரமத்துக்கு உதவும் என கொண்டு போட்டு நான் அந்த கேள்விகளையே எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். சரி, என்ன ஒரு அடுத்த வாரமும் அடுத்த வாரத்துக்கானது தானே பாப்போம். நன்றி. 550 வாரங்களை முடிச்சு போட்டு சென்றா நல்லதுண்டா பாப்போம். அடுத்தது 48வது. அப்படி இல்லையண்டா என்ன ஒரு சந்தர்ப்பம் தந்தால் ஒரு வாரத்துல 2 அந்த கடைசி இதுக்கு செய்யறதுக்கான முடிஞ்சாலும் செய்து விடலாம். யாராவது வாரக்கிழமைக்கு செய்யறதுக்கு சான்ஸ் இல்லை என்று சொன்னால் எனக்கு முதலே எனக்கு சொல்லுங்க. வாரக்கிழமை இல்ல வஜிதானே வாரக்கிழமை அதுக்கு அடுத்த கிழமை செய்யல வேண்டாம். வஜிதா இல்ல தானே செவ்வாய்க்கிழமை வார செவ்வாய் நிப்பேர். அடுத்த செவ்வாய் இல்ல செவ்வாய்க்கிழமை சிவதர்சினிங்க பேர்த்தாங்க. சிவதர்சினி இல்லாத ஓகே ஓகே அந்த இல்லாத நாள் என்ன ஜெயாக்கா திங்கக்கிழமைக்கு அந்த வழியா அல்லது வியாழன் கவிதை நேரம் நிறைவு செய்யலாம் தானே. ஆமா ஓகே. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் ஒரு நாளுக்கு இருந்தா அதை முடிச்சுட்டு இதென்றால் எனக்கும் அது இலவ என் அங்காளி பிறகு கிடைக்கும். வியாழக்கிழமை எனக்கு வெள்ளிக்கிழமை இல்லையானாலும் வியாழன் மாற்றி தந்தாலும் ஓகே. நான் வியாழன் வீட்டுல அந்த நினைப்பேன். சரியா பாப்போம். அப்படி மாத்தினாலும் ஓகே. உங்களோட சந்தர்ப்பத்தை பார்த்து நீங்கள் செய்தாங்கோ. இன்று இணைந்து சிறப்பித்த மீண்டும் அனைவருக்கும் நன்றதனை தெரிவித்து வாணி உங்களுக்கு நன்றதனை தெரிவித்து மீண்டும் அடுத்த நிகழ்வில் இணைந்து கொள்கிறேன். நன்றி வணக்கம் அன்புறவர்களே. நன்றி வாணி. நன்றி 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 வணக்கம். வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது கேள்விக்கான தோப்படு செல்வி நித்யானந்தன் அவர்கள். நன்றி.